ப்ராஜெக்டோட டாபிக் வந்து வாய்ஸ் கண்ட்ரோல் டோர் லாக்கிங் சிஸ்டம். ஸோ இந்த ப்ராஜெக்டோட அவுட்புட் ஃபஸ்ட்டு வந்து பார்ப்போம். ஓகே, இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து நம்ம என்ன ஆப் யூஸ் பண்ணுறோன்னா ரோபோபாய்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஆப்பில் உங்களுக்கு லிங்க் வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் கிடைக்கும். ஸோ இதில் நீங்கள் நியூ ப்ராஜெக்ட் போயிட்டு ஸோ இந்த வாய்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாய்ஸ் பேஸில் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ ப்ராஜெக்ட் நேம் வந்து நீங்கள் ஏதாவது கொடுத்துட்டு ஸோ டிஸ்கிரிப்ஷன்லேயே ஏதாவது ஒன்று கொடுத்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்சதை. கொடுத்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்துடும். ஸோ வாய்ஸ் ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வாய்ஸ் கமாண்டில் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ நீங்கள் வாய்ஸ் ஒன் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல எம்டின்னு இருக்குங்களா, ஸோ அதை வந்து ஃபில் பண்ணோம். டோர் ஓப்பன். ஓகே, டோர் ஓப்பன்னு நீங்கள் எந்த கமெண்ட் வேணாலும் சொல்லிக்கிட்டு கமெண்டில் வந்து நீங்கள் கேபிட்டல் ஓ அப்படின்றத வந்து செட் பண்ணோம். ஸோ செட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இது ஒரு கமாண்டு. அடுத்து ரெண்டாவது கமாண்டு போக ரெண்டாவது வாய்ஸ் கிளிக் பண்ணிட்டு வாய்ஸ் கமாண்ட் எம்டின்னு இருக்கும். இப்போ நம்ம டோர் க்ளோஸ் கொடுக்கணும். டோர் க்ளோஸ். ஓகே, இப்போ டோர் க்ளோஸ் கமாண்ட் வந்து செட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம அதுக்கு வந்து கேபிட்டல் சின்ற ஒரு கமாண்ட் கொடுக்கணும். ஸோ கேபிட்டல் சி கொடுத்ததுக்கப்புறமா 2 கமாண்ட் கொடுத்துட்டோம். ஸோ இப்போ ஓப்பன் ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் வாய்ஸ் கண்ட்ரோலிங் ப்ளூ டோர் லாக் அப்படின்றது இங்கே வரும். ஸோ இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல க்ரீன் கலரில் ஒரு சிக்னல் கிடைக்கும், கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே. ஸோ இந்த ஆப்புக்குள்ளே வரதுக்கு முன்னாடி நீங்கள் நார்மலான ப்ளூடூத்குள்ளே போயிட்டு அந்த டிவைஸை பேர் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் இது வரதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்கணும். ஓகேயா? ஸோ ஆப் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே பேர் நியூ டிவைஸ் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து பேர் பண்ணிக்கணும். பேர் பண்ணதுக்கப்புறமா தான் ஆப்பில் காட்டும், இல்லைனா காட்டாது. ஸோ இப்போ நான் திரும்பி ஆப்புக்குள்ளே வரேன். ஸோ இப்போ நான் வந்து இப்போ அது டோர் வந்து ஓப்பன் ஸ்டேட்டில் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து டோர் க்ளோஸ் பண்ண போகிறோம். டோர் க்ளோஸ். ஓகேயா? ஸோ இப்போ வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா க்ளோஸில் இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ண முடியாது இதுக்கு மேலே. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து டோர் ஓப்பன். சாரி, டோன்ட் ஓப்பன் வந்துருச்சு. இப்போ டோர் ஓப்பன் கரெக்டாக கொடுக்கணும். டோர் ஓப்பன். ஓகேயா? ஸோ இப்போ வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி காட்டிக்க முடியும். ஓகேயா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள். டோர் க்ளோஸ். ஸோ நீங்கள் கமாண்ட் ஒழுங்காக சொன்னீங்கன்னா தான் ஒழுங்காக வரும். ஓகேயா? ஸோ இந்த கமாண்ட் மட்டும் நீங்கள் கரெக்டாக சொல்லிக்கணும். ஓகேயா? ஸோ இதான் வந்து இப்படியான டெமோ பார்க்கணும். ஸோ இப்போ என்னென்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 அடாப்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு அடாப்டர் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டோட பவர் சப்ளைக்கு, இன்னொரு அடாப்டர் வந்து இந்த சர்வோக்கான அடாப்டர். ஸோ ஃபஸ்ட் அடாப்டர் வந்து 12 வோல்டேஜ் 1 ஆம்ஸ் கரண்ட் ரேட்டிங் தரும். ஸோ இந்த அடாப்டர் பார்த்தீங்கன்னா இந்த பவர் சப்ளை போர்டோட கனெக்ட் பண்ணியிருப்போம். அந்த பவர் சப்ளை போர்டு என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 12 வோல்டேஜாக 5 வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணி தரும். ஓகேயா? ஸோ இது கன்வெர்ட் பண்ணி தர வோல்டேஜ் எதுக்காகனா இங்கே யூஸ் பண்ணுற மைக்ரோ கண்ட்ரோலர் அண்ட் எல்சிடிக்காக. ஸோ அதுக்காக தான். ஓகே, இந்த இடத்துல கண்ட்ரோல் வந்து பிரெயின் மாதிரி ஆக்ட் ஆகும். ஏன் வந்து பிரெயின் மாதிரி ஆக்ட் ஆகும்னு சொல்கிறோன்னா இந்த கண்ட்ரோல் வந்து ESP32 மாடல் வந்து யூஸ் பண்ணுறோம். இதுக்குள்ளே இன்பில்ட்டாக வந்து ஒரு இன்பில்ட்டாக ப்ளூடூத் இருக்கும். இந்த ப்ளூடூத் மாடல் மூலிமா நம்ம மொபைல் வந்து கமெண்ட் பாஸ் ஆகுது. நம்ம மொபைல் வந்து டிரான்ஸ்மிட்டராக ஆக்ட் ஆகும், இது ரிசீவராக ஆக்ட் ஆகும். ஸோ இது மூலிமா உங்களுக்கு வந்து ஸோ அது டிரான்ஸ்மிட்டர், இது ரிசீவருங்களா. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இங்கே எனக்கு வாய்ஸ் சொல்கிறது இது ரிசீவ் பண்ணி கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஸோ இது இன்புட் டிவைஸு, சர்வ் வந்து அவுட்புட் டிவைஸ். ஓகே, சர்வ் அண்ட் எல்சிடி. ஓகே, ஸோ இங்கே வர ஸ்டேட்டஸ் எல்லாமே ஓப்பன் இருக்கா க்ளோஸில் இருக்கா அப்படின்னு ஸ்டேட்டஸ் தான் உங்களுக்கு வெளியில் தெரியும் டிஸ்பிளேல. ஓகேயா? ஓகே, ஸோ இந்த கண்ட்ரோலர் வந்து ESP32 கண்ட்ரோலர். இந்த சர்வோ மோட்டர் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்மளால் வந்து ஒரு 180 டிகிரி வரையும் நம்மளால் கான்ஃபிகரேஷன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த சர்வோ மெக்கானிசம் மூலிமா டோர் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்து பண்ணியிருக்கோம். இந்த சர்வோ நேம் பார்த்தீங்கன்னா MG90S சர்வோ மாடல் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, தேங்க்யூ.